தீவிரவாதத்தை மற்றும் தீவிரவாத செயல்களை நியாயப்படுத்த முடியாது. தீவிரவாதத்தை இஸ்ரேலுடன் இணைந்து எதிர்க்கிறோம். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. உலகில் மிகப்பெரிய தலைவர் பிரதமர் மோடி என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் புகழாரம். பார்க்கலாம் இந்த வீடியோவில். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அழைப்பை ஏற்று இந்திய பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக டெல் அவீவ் சென்றிருக்கிறார். டெல் அவீவ் சென்ற மோடிக்கு விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி இருவரும் வரவேற்பளித்தனர். மோடியின் இஸ்ரேல் பயணம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 25 இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாடியிருந்தார். நாடாளுமன்றத்தில் பேசியிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின், பல நாடுகளின் தலைவர்கள் இங்கே வருகிறார்கள், அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அது எப்போதும் மகிழ்ச்சியானது. நான் யாரையும் ஒப்பிட முடியாது. ஆனால் நரேந்திரா, என் அன்பு நண்பரே, உங்களது இந்த பயணம் என்னை மிகவும் ஆழமாக நெகிழச் செய்தது. உலகரங்கில் ஒரு பெரிய தலைவர் நரேந்திர மோடி, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஆரவாரமாக கூறினார். இதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசினார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் ஒருவர் வழங்கிய முதல் உரை என்பதால் வரலாற்று சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் சென்ற சில மணி நேரங்களிலேயே இந்த உரையை வழங்கினார் பிரதமர் மோடி என்ன பேசினார் என்று பார்க்கலாம். சலோம் மற்றும் நமஸ்தே என்று தொடங்கினார். இஸ்ரேல் மக்கள் என்றென்றும் வாழ்க என்றார். அப்போது அரங்கில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினர். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்தார். பொதுமக்களை கொல்வதற்கு எந்த காரணம் கூறினாலும் அதை நியாயப்படுத்த முடியாது என்றார். தொடர்ந்து அவர் பேசுகையில், நாங்கள் உங்கள் வேதனையை உணர்கிறோம். இந்தியா இஸ்ரேலுடன் இருக்கிறது, இப்போது மட்டுமல்ல, எப்போதும். இந்தியா இஸ்ரேல் நாட்டை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த நாள் 1950 செப்டம்பர் 17. அதே நாளில்தான் நான் பிறந்தேன். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் இந்திய மக்களின் ஆழ்ந்த அனுதாபத்தை நான் சுமந்து வந்திருக்கிறேன். உங்களது துயரத்தை நாங்கள் பகிர்கிறோம். இந்த தருணத்திலும் அதற்கு அப்பாற்பட்ட காலத்திலும் இந்தியா முழு உறுதியுடனும் உறுதிப்பாட்டுடனும் இஸ்ரேலுடன் நிற்கிறது. இரு நாடுகளும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவை. இந்தியாவும் நீண்ட காலமாக தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகள் இடையே பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத ஒத்துழைப்பு வலுப்படும். நான் 1.4 பில்லியன் இந்தியர்களின் வாழ்த்துக்களையும் நட்பு மரியாதையை இங்கே கொண்டு வந்துள்ளேன். தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கு உலகளாவிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை அவசியம். அமைதிக்கான பாதை எளிதானதல்ல, ஆனால் இந்தியா உரையாடல் அமைதியை ஆதரிக்கிறது. காசா அமைதி முயற்சியை இந்தியா ஆதரிக்கிறது. இது நீடித்த மற்றும் நியாயமான அமைதிக்கு வழிவகுக்கும். இன்றைய உலகில் இந்தியா, இஸ்ரேல் போன்ற நம்பகமான நாடுகளுக்கு இடையேயான வலுவான பாதுகாப்பு பயன் நட்புறவு மிகவும் முக்கியம். இந்த நிலத்துடன் இந்தியாவின் தொடர்பு இரத்தத்தாலும் தியாகத்தாலும் எழுதப்பட்டுள்ளது. முதல் உலகப் போரின் போது இந்த பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் தங்களது உயிரை அர்ப்பணித்தனர். யூத சமூகங்கள் இந்தியாவில் எந்த துன்புறுத்தலும் அல்லது பாகுபாடும் இன்றி வாழ்ந்து வந்துள்ளன. அவர்கள் தங்கள் மதத்தை பாதுகாத்து சமூகத்தில் முழுமையாக பங்கேற்று வந்துள்ளனர். பொதுமக்களை கொல்லுவதற்கு எந்த காரணத்தையும் நியாயப்படுத்த முடியாது. எதுவும் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்த முடியாது. இந்தியாவும் நீண்ட காலமாக பயங்கரவாதத்தின் வேதனையை அனுபவித்துள்ளது. 26/11 மும்பை தாக்குதல்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்போது உயிரிழந்தவர்கள் நிரபராதிகள். உங்களைப் போலவே பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கும் நிலைப்பாடு பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பதாகும். பயங்கரவாதம் சமூகங்களை நிலைகுலைய செய்வதையும் முன்னேற்றத்தை தடுக்கவும் நம்பிக்கையை சிதைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்கு தொடர்ந்து மற்றும் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம். ஏனெனில் பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் அமைதிக்கு அச்சுறுத்தலாகும். அதனால்தான் நீடித்த அமைதி மற்றும் பிராந்திய நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா ஆதரிக்கிறது என்றார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பேசுகையில், நம் இருவருக்கு இடையே தனிப்பட்ட நட்பு உள்ளது. இன்று முன்னதாக என் மனைவி சாராவும் நானும் விமான நிலையத்தில் உங்களை வரவேற்றோம். நீங்கள் படிக்கட்டுகளில் இறங்கியவுடன் நாங்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டோம். பிரதமர் மோடியின் தனிப்பட்ட அணைப்பு மிகவும் சிறப்பானது. அதற்கு மோடி ஹக் என்று அழைக்கப்படுகிறது. அது உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. நீங்கள் ஒருவரை நெருக்கமாகவும் உண்மையாகவும் அணைக்கும் போது அது ஒரு நடிப்பு அல்ல என்பதை உணர முடியும். அது உண்மையானது. அதுவே மோடி ஹக். ஆகவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அந்த அணைப்பை இங்கு திருப்பி அளிக்க விரும்புகிறேன். இது நம் இடையேயான தனிப்பட்ட உறவின்
அடையாளம் மட்டுமல்ல, நமது இரண்டு நாட்டு மக்களுக்கிடையேயான உறவின் ஆழத்தை உண்மையாக பிரதிபலிக்கிறது. இந்தியா கிட்டத்தட்ட 150 கோடி மக்களை கொண்ட ஒரு மாபெரும் சக்தி. இஸ்ரேல் அளவில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரேலும் மாபெரும் சக்தி. நம் இடையேயான கூட்டணி நம்முடைய தனிப்பட்ட சக்திகளை பல மடங்காக உயர்த்தும் என்றார். பிரதமர் மோடி இஸ்ரேல் நாடாளுமன்றம் வந்தபோது மோடி மோடி என கோஷங்கள் எழுந்தது. அவருக்கு உறுப்பினர்கள் எழுந்து நின்று மரியாதை அளித்தனர். இது இந்திய பிரதமருக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய மரியாதை மற்றும் நட்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் டெல் அவீவில் பிரதமர் மோடி இறங்கிய போது நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா நண்பர்களே? மோடி அணிந்திருந்த ஜாக்கெட் பாக்கெட்டில் ஆரஞ்சு நிற சதுரங்க வடிவில் ப்ரூச் போன்று வைக்கப்பட்டிருந்தது. அங்கு வரவேற்க வந்திருந்த சாரா பெஞ்சமினும் ஆரஞ்சு நிற ஆடை அணிந்திருந்தார். இதை பெஞ்சமின் நெதன்யாகு மோடியிடம் எடுத்து கூறினார். இது ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.